வணக்கம். வாழ்வியல் மாற்றங்கிறது ஒவ்வொரு தனி மனிதனிடமிருந்து தான் தொடங்கணும். இந்த வாழ்வியல் மாற்றம் என்னங்கறத வரிசையா பார்க்கலாம். அதிகாலையில எந்திரிக்கணும், முன் இரவுல தூங்க போகணும். முன் இரவுனா 9 மணிலிருந்து 10 மணிக்குள்ள தூங்க போகணும். தூங்கும் போது இயற்கையான காற்றோட்டம் உள்ள சூழல்ல தூங்கணும். வசிக்கும் போது மட்டும் தேவையான அளவு உங்களுக்கு பிடிச்சமான ரசாயனம் இல்லாத உணவை எடுத்துக்கணும். தாகம் எடுக்கும் போது மட்டும் சுத்தமான தண்ணீரை வாய் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா கவ்வி குடிக்கணும். அதுலயும் குறிப்பா மழைநீர், அருவி நீர், ஊற்று நீர் பயன்படுத்துறது நல்லது. எந்த அளவுக்கு உடலை அசைக்கிறோமோ அந்த அளவுக்கு உடல் பலப்படும். அதனால உடலுக்கு வேலையை கொடுக்கணும். மாதவிடாய் நேரத்துல உடலுக்கும் தலைக்கும் குளிக்காம எளிமையான உணவுகளுடன் ஓய்வெடுக்கணும். காட்டன் துணியை பயன்படுத்தணும். சோறு வரும்போது உணவை தவிர்த்துட்டு உடலுக்கு ஓய்வை கொடுக்கணும். பீடி, சிகரெட், மது மாதிரியான போதைப் பொருட்களை தவிர்க்க. இந்த மாற்றங்களே சமூக மாற்றத்தை உருவாக்கக்கூடியது. நோயின் பயத்திலிருந்து வெளியேறி வாழ்வியல் குறித்த சிந்தனையை முன்வைப்போம். நோய்க்கஞ்சல். நன்றி.